ஹாய் ஜெரி குக்கரி. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சு சிம்பிளாக ஒரு பிரெட் ரோல் எப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்க முதல்ல அதை பார்த்துருவோம். பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். புதுசாக இருக்க கேரட் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை புதுசாக ஆக்கியிருக்கேன். ஒரு 50 கிராம் போதும். அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு தான், அதை புதுசாக நறுக்கோங்க. கேப்சிகம் நான் 2 கேப்சிகம் எடுத்துக்கோங்க. இது கிரீன் கேப்சிகம் புதுசாக நறுக்கியிருக்கேன். ரெட் கேப்சிகம் 2 கேப்சிகம் ஆட் பண்ணிருக்கேன். ரெட் கேப்சிகம் புதுசா நறுக்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த ஃபிளேவருக்கு தேவையான உப்பு, உங்களுக்கு தேவையான கொஞ்சம் போல கரிமசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் ரோல் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கோம். கட் பண்ணி வச்ச பிரெட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபுல்லா உள்ளக்க. இது கூடயே பாயில் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கேப்சிகம் வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். கிரீன் கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் வச்சிருக்கேன் கட் பண்ணி, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். கேரட் இதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கொரியண்டர் லீவ்ஸ். இப்ப காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நீங்க கிரீன் சில்லி போட்டீங்கன்னா மிளகாத்தூள் போட தேவை கிடையாது. நான் கிரீன் சில்லி போடல, அதனால மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். சின்ன பிள்ளை யார் இருந்தாலும் கட்டாயமா கிரீன் சில்லி போடாதீங்க. அளவுக்கு உப்பு, சால்ட். இப்ப நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பிரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்ல பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சிலிண்டர் ஷேப்னு சொல்லுவோம். கொஞ்சம் சிலிண்டர் மாதிரி வந்து இருக்கும் பார்க்க, அந்த ரோலிங் ஷேப்பு. அந்த ஷேப்ல வந்து என்ன பண்றேன்னா டோ வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட்டிங்காக என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி லிக்விடா கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியா கரைக்க வேண்டாம், தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல என்ன வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் கிரம்ஸ். இப்போ எல்லாம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அது அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல டோ, அந்த ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பிரெட் ரோலை ஒரு டிப் பண்ணிருங்க. டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ஒரு டிப்பு இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சிருங்க. எப்ப இருக்கேன் ஆயில் வந்து ஸ்லோ ஃபிளேம்ல ஹீட் பண்ணுங்க. ரொம்ப சூடாகக்கூடாது, மிதமான சூட்ல தான் பொரிச்சு எடுக்கணும். ஒரு உருண்டையா போட்டு பொறுமையா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரோலிங் வந்து உடையக்கூடாது. அப்படியே பொத்துனாப்புல மட்டும் கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. சுவையான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.